டிராஃபிக் பண்ணலாமா? அக்கா அக்கா வேகமாக போயிருக்கா. என்னை நம்பிலாம் பொறுமையாக வராது, அடிச்சுக்கிட்டு தூக்கிடுவேன். ராஜு பாய் 2 finger in the clutch. இங்கிலீஷ் தெரியுமா? ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். ஹாய் சேர்லர், எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஹார்ட் ரேஸ் ராசி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ வந்துட்டு மோட்டோ விலாக் வந்துட்டு பண்ணி நம்ம திட்டத்தட்ட ஒரு 1 year கேப் விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மோட்டோ விலாகே பண்ணல. என்னடா இவன் 4 பைக் வச்சுக்கிட்டு ஒரு மோட்டோ விலாகும் பண்ணல, கார் எடுத்துகிட்டு சுற்றுறான்னு கேட்டிங்கன்னா பயங்கர சோம்பேறித்தனமாக வந்துருச்சு. சரி, நம்ம லைஃப்பில் ஒரு கார் வந்ததுக்கப்புறம் எங்கே போனாலும் காரு, வெளியே போகிறதுக்கு காரு, பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கு கூட காரு. முன்னெல்லாம் வந்துட்டு நான் கன்னியாகுமரிக்கு ஏதாச்சும் பர்சனல் ஒர்க்னாலே நான் பைக் தான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இப்போ அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எங்கள் சிவா வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் நான் கார் எடுத்துகிட்டு தான் போகிறேன். அதுக்குன்னு வந்து பணக்காரன் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அது ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிடுச்சு. அதான் இருந்துச்சுன்னா வெயில், டிராஃபிக்கு அதை தாண்டி அப்படியே நீட்டாக போய்ட்டு நீட்டாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காருக்கு அடிக்ட் ஆகிட்டேன். ஸோ எனக்கு ஓப்பனாக சொல்ல போனோன்னா எனக்கே என் பைக் லைஃப்பை மறந்து போச்சு. இப்போ ரீசெண்டாக பெங்களூர் டேஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க. செகண்ட் பார்ட் தான் இப்போ இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் என்னோட பைக்கிங் ஸ்கில் நான் டோட்டலாக விட்டுட்டேன்னு நான் வேணால் சொல்லுவேன். பழைய ஹார்ட் ரேஸர் மாதிரி நம்மளால் பேச முடியல. அண்ட் தென் வந்துட்டு அந்த ஸ்கில்ஸ், அந்த பைக் ஓட்டுற ஸ்கில்ஸ், அந்த க்ளோஸ் கட்டு எதுவுமே நம்மளால் முடியல. எல்லாம் டோட்டலாக முடிஞ்சிருச்சு. ஒரே ரீசன் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு வெளியே வந்துட்டு ஒரு பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க, பிரிட்ஜ் கட்டிகிட்டு இருக்காங்க. அது கிட்டத்தட்ட 1.5 year பக்கமாக போயிட்டுருக்குது. ஸோ நான் பைக் வெளியே எடுத்தேன்னா அந்த ஒரு ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 45 நிமிஷம் டிராஃபிக் ஆகிடும் சார். அதுலேயே நான் பைக் வந்துட்டு கடுப்பாயிடுவேன், அந்த வெயில் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவே நான் பைக் வெளியே எடுக்கிறது கிடையாது. அண்ட் வெளியே எடுத்தாலும் எங்கே போகிறதுன்னு தெரியல. பசங்க வந்துட்டு என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே பிஸ்னஸ் போயிட்டாங்க. ஸோ நாமளும் வந்துட்டு இனிமேட்டு பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. மோட்டோ விலாக் வந்துட்டு இனிமேட்டு எப்பயாச்சும் பண்ணலாம், வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு ஐடியாவில் வந்திருக்கோம். ஆனால் பை எங்கன்னு தெரியல, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நம்மளோட வீடியோ வந்துட்டு லாஸ்ட் வீடியோ வந்துட்டு நான் எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல, வீடியோ அந்த மாதிரி போட்டிருக்குன்னு சொல்லி எதுலையுமே நான் கொடுக்கல. இருந்தாலும் வந்துட்டு பைக் வீடியோ, ஹார்ட் ரேஸர் மறுபடியும் பழையபடி பைக் வீடியோ வந்திருக்கணுன்னே அவ்வளோ பேர் வீடியோ பார்த்துருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஒரு வருஷம் நம்ம பைக் வீடியோ போடாமல் வந்ததுக்கு எனக்கு இந்த வியூஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு இப்போது ரெகுலராக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. வியூஸ் மறுபடியும் நீங்கள் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நான் மறுபடியும் பைக் வீடியோவே போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். பார்ப்போம், எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹார்ட் ரேஸர் மறுபடியும் பைக் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த இயர் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. ஆனால் நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல, கோ வித் ஃப்ளோவில் போகலாம். ஏன்னா நம்ம வாய் திறந்து சொல்லிட்டுனா அது நடக்காமல் போயிடுது. எவன் கண்ணி பலமாக போடுதோ தெரியல. அதனால் நம்ம அதை பற்றி எதுவும் சொல்ல வேணாம். அண்ட் இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட பைக் வீடியோ எத்தனை பேர் மிஸ் பண்ணின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரெட் கலரில் ஹார்ட்டின் போட்டுவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போங்க. கரெக்டாக தான் வழியில் போகிறனானே தெரியல. பொக்லிங் போகிற வண்டியில் நம்ம 10 hour போயிட்டு அடிக்கடி வெளியே போகுது, நாமளும் போயிட்டுருக்கோம். என்னடா அந்த அண்ணன் அந்த பக்கம் வந்துட்டாரு. இதை விட அது ஏதோ நல்ல வழியாக இருக்கும் போல். ஆனால் நல்லா இருக்கே சார். ரொம்ப வருஷம் கழிச்சு இருக்கும் சார். கரெக்டாக 1 வருஷம் இருக்கும் நம்ம 10 hourல இந்தமாரி லாங் சுற்றி சேலத்துக்குள்ளார. அதுவும் எங்கள் வீடு விட்டால் சிவா வீடு. இது தவிர நான் 10 hour வெளியே எடுத்துகிட்டு போகவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் எடுக்கிறேன். இது எங்கடா போகுது? அது ரயில்வே தண்டமா? நடுவில் ரயில்வே பாலம் இருக்குதுடா. சரி, அந்த அண்ணன் போறாரு, அந்த அண்ணன் கூட போகலாம். கூகுள் மேப்பே நம்ம பார்க்கலையே, இது ஏன் மேப்பு? நானா குட்டாம்பாக்கில் போயிட்டு இருக்கேன். வா, பெங்களூர் போய் தான் மேப்பை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த அண்ணன் போறாரு, இந்த அண்ணன் கூடயே போயிடலாம் நம்மளும். வாவ், எவ்வளோ ஒரு இயற்கை இங்கே ஒளி வச்சுருக்காங்க. அவங்க பாருங்களேன், ரோடு குருடாக இருந்தாலும் சைடில் செடி. இன்றைக்கும் இங்கெல்லாம் தண்ணி கூட விட மாட்டாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. இதுதான் சரி பைக் ரைட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இது வர்ற நடுவில் வெள்ளை கலர் செடி, இங்கே சிவப்பு கலர் செடி. வாவ், இயற்கையோ இயற்கை. இந்த அண்ணன் போன் பேசிட்டு எங்கேயோ போகிறாரு. ஐயோ,
இந்த அண்ணன் ஃபோன் பேசிகிட்டே போயிட்டு இவர் நேராக இவர் வீட்டுக்கு போயிட்டாருன்னா நம்ம ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு தானே இந்த பாலம் கிராஸ் பண்ணி மறுபடியும் அங்கே ஃபோன் வச்சார். அது அங்கே போகுது பாரு. ஆமாம், அங்கே போவோம். தேங்க்ஸ்ண்ணே. அம்மே ஒன்றுக்கு வர வருது ஜூஸ் அதிகமாக குடிச்சிட்டு. இப்போ டிராஃபிக் பண்ணலாமா? செம்மையாக இருக்குல்ல. சப்வே எதுக்கோசம் கட்டினாங்க? நம்மள மாதிரி பைக்கர்ஸ்க்காக கட்டி வச்சுருக்கோம். இருந்தால் மறுபடியும் ரோடை கண்டுபிடிக்கணும். ரோடு நல்ல ரோடாக இன்னும் முடிக்கல வச்சு, அங்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. இங்கே ஒசூர் கிட்ட வந்துட்டா இல்லை, இன்னும் ஒரு 1 இயரில் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு தான் வச்சார். ஆனால் டோல்கேட் காசு தான் எவ்வளோ பிடுங்க போகிறாங்கன்னு தெரியல. இப்போ வேறு கம்மி பண்ண போகிறாங்களாமே ஏப்ரல் மாதத்துலேருந்து 3000 ரூபா வருஷத்துக்கு. சே, இப்படின்னு தெரிஞ்சு வந்து அடுத்த வருஷம் நான் லடாக் போயிருந்துருப்பேன். டோல்கேட்டுக்கு மட்டும் லடாக் போயிட்டு வர்றதுக்கு 8000 ரூபா கட்டணம் வச்சார், அப் அண்ட் டவுன். ஆமாம், நான் தாரில் வரும்போது இந்த மாதிரி ரோட்டில் வரவே இல்லை வச்சார். இது வித்தியாசமாக இருக்குது. எங்கிட்ட போய் முடியோ தெரியல. ரோடு வந்துச்சா? இரு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன்ல இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இல்லையே, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன்ல இல்லை. கடல் இருக்குன்னு பார்த்தா அழுக்கு தண்ணி தான் இருக்கு. கொஞ்ச நேரம் தான் சார் ஸ்பீடாக போகிறதுக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பொறுமையாக போகணும். ஃபேக் டைவர்ஸ் நான் மறுபடியும் இப்போ தான் கையை எடுத்தேன். இது டிவிஎஸ் 50 தானே? எக்ஸல் தான் டிவிஎஸ் 50. எப்படி எஸ்எஸ் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? வந்து அங்கிட்ட பக்கத்தில் ட்ருன்ட்டு இருந்தாரா, இது எங்கேயோ கேட்ட சவுண்டாக இருக்குதே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அவர் வந்து என் வண்டியை பார்த்துட்டு இருக்காரு, நான் அவர் வண்டி பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் தாத்தா அந்த இல்லை எங்கள் நைனான்னு நினைக்கிறேன், எங்கள் நைனா ஒரு டைம் ஸ்கூலுக்கு அந்த வண்டியில் கூப்பிட்டு போயிருக்காரு. அப்போ எனக்கு அந்த வண்டி இன்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ராவடி பண்ணிட்டேன். அது ஒரு சின்ன வயசு. இப்போ வண்டி பார்க்க செம்மையாக இருக்குச்சு. அவர்கிட்ட ஒரு ரவுண்டு கேட்டால் தருவாரா? 10 hour தூக்கி வீலிங் அடிச்சு விட்டு போயிட்டாருன்னா. இருங்க, நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு எட்ஜஸ்டர் போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ரவுடிங் பண்ணலாம். ஹீட்டு அனல் பயங்கரமாக அடிக்குது வச்சாரு. சீக்கிரம் அந்த லெதர் பேண்ட் வாங்கணும். இன்னும் லெதர் ஜாக்கெட்டே போடல. அதுவுமே அக்கா அக்கா வேகமாக போயிருக்கா. என்னை நம்பிலாம் பொறுமையாக வராது, அடிச்சுக்கிட்டு தூக்கிடுவேன். அப்புறம் போலீஸ் கேஸை நான் தான் சுற்றணும். அப்படி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, இந்த பக்கமே வா. என் கூட ஒட்டியே வா, என்னை தாண்டியும் போவாத, எனக்கு தூரமாகவும் வராத. இது வேற பேக் இடுப்பில் ஒன்று கட்டி வச்சுக்கிட்டு புள்ளத்தாச்சு புள்ள மாரி இருக்கிறதா இருக்குது. இருண்ணே, இந்த வண்டி வேற லாரி மாரி வளைக்கணும். சபா, இதுதான் சார் ஃபஸ்ட்டு டைம் பெங்களூருக்கு வரேன். ஐ மீன் ZX 10R இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். காருக்கெலாம் டோல்கேட்டு போட்டு பார்த்துருப்பீங்க, பைக்குக்கு டோல்கேட் இருக்குது பார்த்துருக்கீங்களா? பெங்களூரில் மட்டும்தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரிப் ஆகிற மாதிரி சார் பெங்களூரில் தான் ஃபஸ்ட்டு எனக்கு போலீஸ் கேஸ் ஆனிச்சு. கூப்பிட்டாங்க, நானே போய் நின்றுக்கிட்டேன். அப்போல்லாம் வந்துட்டு போலீஸ் நிற்கிறாங்கன்னா யூடியூன் போட்டு ஓட தெரியாது. லைசன்ஸ் எல்லாமே வச்சுருந்தோம், அவங்க வெரிஃபிகேஷன் செக் பண்ணாங்க. ஆனால் பெங்களூரில் பயங்கரமான ஸ்கேம் அடிப்பாங்கன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு.
இங்கே அப்போது ரெகுலராக மந்த்லி பாஸ் வச்சுருக்காங்களா, அதான் நினச்சேன். இப்போது டெய்லியும் வெளியே போயிட்டு வருவாங்க, அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறது. ஆக்சுவலாக இது ஒரு பாலம் வச்சுருந்த பாலம் வந்துட்டு நேராக பெங்களூர் சிட்டிக்குள்ளே போயிடும். அதுக்கோசம் இந்த ஒரு டோல்கேட், பைக்குக்கும் ஆனால் டோல்கேட். மித்த எல்லா இடத்துலையும் ஸ்கிப் பண்ணி ஓடிடலாம், ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும் ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஸ்கிப் பண்ணாலும் அங்கே பயங்கரமான ஃபைன் போடுவாங்க. எல்லா வண்டியிலையும் ஒரு லடிக்கு இருக்குமா, நம்ம வண்டியில் யாரையும் காணோம். How much का? 25 rupees. सिंगल थैंक यू का. ஐயோ, என் பொண்டாட்டி சிங்கிளாக கமிட்டடான்னு கேச்சு, சிங்கிளான்னு வேறு சொல்லியிருக்கேன். அவனும் வண்டிக்கு பண்ணுவாங்க, 2 வண்டிக்கு சேர்த்து வாங்கிட்டேன் சார். இன்றைக்கே போயிட்டு இன்றைக்கே வர மாதிரி இருந்தால் கம்மி, ஆனால் இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு வர மாதிரி இருந்தால் அதிகம். அதனால தான் சிங்கிளாகவே வாங்கிட்டேன். இப்போ பாருங்க, நான் அந்த டோல்கேட்டு பெங்களூரில் இருக்கிறவங்க நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம குட்டி குட்டி ஹெச்ஆர்லாம் இருக்கிறாங்களா, பெங்களூர்லாம் எப்படி இருக்குன்னு காட்டணும்ல. ஸோ இதுலேருந்து ஒரு 2 நாள் பெங்களூர் டேஸ் என்ஜாய் பண்ண போகிறோம். ஆனால் வீட்டிலேருந்து ஃபோன் வந்துடும். இன்னும் கொஞ்ச நேரம் சார், மேடு ஏறி இறங்கினதுக்கப்புறம் வினித்தோட ரூமு, அங்கே தான் நம்ம போயிட்டு அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சைலன்சர் கடை எங்கே இருக்குன்னு தெரியல, இதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கணும். நீ சேலத்துலேயே மாட்ட மாட்டியா ஹெச்ஆர், ஏன் பெங்களூருக்கு வந்து மாட்டுறேன்னு கேட்டால் என்ன பண்ணுறது, ப்ரோமோ இங்கே தான் கிடச்சிச்சு. வந்துட்டான். போ, முன்னாடி போ, சூப்பராக இருக்கும் ஆங்கில. இந்த பையன் கூட ஒழுங்காக வண்டி ஓட்டுறான், தருண் இருக்கானே ஓட்டவே மாட்டேங்கிறான். என்ன இழுக்குதடி. ஐயோ, எங்கடி ஆப்பா ஆன மாட்டேங்குது. ஹெச்ஆர், ஒரு வழியாக பெங்களூருக்குள்ள வந்துட்டேன். இதுக்கப்புறம் தான் எல்லாமே ஃபேஸ் பண்ணணும். ஹேய் வாங்கடா, கொஞ்சம் ஒட்டியே வரவே மாட்டேங்கிறானுங்க ஹெச்ஆர் இவனுங்க. ஆடா, இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் பக்கமாக வினித்தி ரூம் போகணும். அங்கே போயிட்டு முதல்ல லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சரி எதாக இருந்தாலும். அண்ணா 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 இருண்ணே. எந்த முக்கில் யார் நிற்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாமே நம்ம ஸ்டாக்கில் தான் வந்திருக்கோம், அதனால பயப்படுறதுக்கு பிரச்சனை இல்லை தான். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு இருக்கணும். இவனுங்களுக்கு வேறு வழியும் தெரியாது. பெங்களூருக்கு இவனுங்க 2 பேரும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராங்களா, வண்டியும் அவ்வளோ ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. கொஞ்சம் நம்ம லெஃப்ட் ரைட்டு வளையலன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் 1 கிலோமீட்டர் போய் இங்கே சுற்றிட்டு வரணும். மெட்ரோவா? நான் சின்ன பையனாக இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணுறதுக்கு இங்கே தான் வருவேன். ஓ, அவ்வளோ பெரிய வயசு ஆகிடுச்சா என்ன எனக்கு. வாவ், ஏதோ ரூம்குள்ளார வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கு. இருங்கச்சா. ஐயோ மூச்சு அடிக்கிற வெயிலுக்கு மூச்சே விட முடியல. இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போகணுமா? அவன் வீட்டு முக்கில் வேறு போலீஸ் பிடிப்பாங்க, பார்த்துவாங்கன்னு வேறு சொல்லிவிட்டான். எனக்கு வேறு வயிறுலாம் கலக்குது. பெங்களூர்னாலே அது சின்ன வயசுலேருந்து பயம் போத்திட்டாங்க சார். பெங்களூர் அங்கே போனால் போலீஸ் பிடிச்சி கேஸை போடுவாங்க, அதை போடுவாங்க அப்படி சொல்லி பெங்களூரில் இருக்கிற ஆசையே போயிடுச்சு. ஆனால் அவங்க சொன்னது பொய்யெல்லாம் இல்லை, நான் வாங்கியிருக்கேன். ஒரே நாளில் 12,000 ஃபைன் வாங்கியிருக்கேன். சரி தான் சொல்லி வாய் முள்ள பிடிச்சிருது. குட் மார்னிங். இங்கே இல்லை, அது பக்கத்து சந்தை தான் போகணும் நம்ம. இங்கே நாம் வளையிற சந்தையில் தண்ணி வண்டி போகுது. சாண்டி பெங்களூர்னாலே வரவே மாட்டான். ஆமாம்,
கை சரியான வலி பிடிச்சிக்கிச்சு வச்சாரு. ஐயோ கிளச்சா இது கொடுத்துருக்கானுங்க. ஐயோ ஏதோ பைசப்ஸ்க்கு ஒர்க் அவுட் போடுற மாதிரி இருக்குது. நான் வர நேரம் பார்த்து இந்த லாரி தண்ணி லாரி வந்துருச்சு. போக மாட்டேங்கிறாரு. அண்ணா இருந்தேன் நான் போயிடுறேன். ஓ தாருக்கு இந்த மாதிரி தார்பாயெல்லாம் இருக்கா? இதை தெரியாமல் போச்சா? எங்கடா இங்கே தான் வீடு இருந்துச்சியா? ஆமா இனித்த இங்கே தானே வீடு. வெற்றிகரமாக பெங்களூருக்குள்ளே வந்து சேர்ந்துட்டோம்டா. எதிரா ரூமா வந்து ஹெச்ஆர் பெங்களூருக்கு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. அடியெல்லாம் இருந்து போச்சு. பேருக்கு தான் சூப்பர் பைக்கு இந்தியா இன்னும் 3 கடை போகணும். இங்கே சைடில் போகலாம். வண்டி நிறுத்தலாமா? ஹெல்மெட்டு வாங்க போய் வினித் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வண்டிக்கு சைலன்ஸரை மாட்டுவோம். வண்டி நம்ம சைடில் போடாமலாம் போகக்கூடாது. எங்கே வண்டியில் இந்த மாலையை காணாண்டா. ஏய் சைடில் போட்டியா? இங்கே வரேன். நாக்கு கம்மியாக இருக்கு. வாங்க போன டைம் தான்டா லிஃப்ட் விட்டுட்டேன்.